ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. ஸோ இன்னைக்கான வீடியோல வந்து பாத்தீங்கன்னா, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி நண்பா. தீபாவளிக்கு ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், பஸ் ஸ்டாண்ட்ல ரொம்ப கூட்டமா ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா தீபாவளிக்கு வந்து எல்லாரும் ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம திருச்சில இருந்து மதுரைக்கு வந்து பாத்தீங்கன்னா போக போறோம், மதுரை பாண்டிமணி கோயிலுக்கு. ஸோ அந்த ஒரு டிராவல் வீடியோ தான் நீங்க பண்ண போறோம். இந்தோனேசியா பஸ் மெட்ரிக் கேம்ல தான் மோட் பாத்தீங்கன்னா பிஎம்எஸ் பஸ் மோடு தான் வச்சிருக்கோம். இந்த மோடோட லிங்க் யாரு என்ன இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன். இந்த மோட் வேணும்னா நீங்க அங்கே இருந்து எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்மளுடைய இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாங்களா? ஓகே, வண்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, அப்பனே கருப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கணும். கிளம்பிடலாம். ஓகே, இந்த தடவை ஒரு பாட்டு செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். காப்பி ரைட் விழக்கூடாதுன்னு வேண்டிக்கும். ஓகே, என்னடா எல்லாம் நிக்கிறீங்க? போங்களா, ஏன் நிக்கிறீங்க தெரியல. அப்புறம் சைடு ஏறி போறோங்களா? ரைட். இந்த தடவை எங்கேயுமே இடிக்க மாட்டோம். போன தடவை கூட வேன் ஓட்டலாம் ஈஸியா வந்துட்டான். ஆனால் பஸ் ஓட்டுறோம் கொஞ்சம் கஷ்டம் இடிக்க மாட்டது. மழை வேறு பெய்யுது. ஏய் என்னடா, ஏன்னா பேரிகார்ல இடிக்காம போத்துட்டு உங்களுக்கு நான் ஓரம் கட்டி போற மாதிரி போச்சு. சொல்லுங்க. ரைட். ஓகே, இந்த பாட்டி ஓகே, கோயிலுக்கு வந்தாச்சு. பக்தர்களே இறங்கி போங்க. நான் ஓகே கைஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்த வந்து நான் சுத்தி காட்டுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா சில ஃபுட் ஸ்டால்லாம் வந்து இருக்கு, நிறைய கடலாம் இருக்கும். அங்க இருக்கிறவங்க கிட்டத்தட்ட நீ மதுரை பாண்டிக்குள்ள பார்த்துருந்தா தெரியும், கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். நானும் தான் போயிருக்கேன். ஸோ சர்பது கடை இருக்கு, இங்கே ஒரு கடை இருக்கு. பரவாயில்ல, நல்ல ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க இந்த மோடு ஓனர். இங்க கூட ஒரு ஹோட்டல் மாதிரி சின்னமா வச்சிருக்காங்க. இட்லிங்க டீட்டெயிலிங் ஒர்க்லாம் நல்லா இருக்கு. டீட்டெயிலிங் ஒர்க்லாம் நல்லா தான் இருக்கு. கோயில தான் பார்க்க வந்தேன் மெயினா. ஓகே, எடுத்தோடனே வந்து பாத்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ பாண்டிமுனீஸ்வரர் திருக்கோவில். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஒரு வச்சிருக்காங்க. ஸோ எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கு, எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு இங்க கொடுத்துருக்காங்க. அருள்மிகு பாண்டிமுனீஸ்வரர் கோவில் மேலாண்மை மதுரை 20. ஓகே, விநாயகர் சன்னதி 200 மீட்டர் இருக்கு. முனீஸ்வரர் சன்னதி 300 மீட்டர்ல இருக்கு. அன்னதான கூடம் 500 மீட்டர். பரவாயில்ல, நல்ல இது ரியலிஸ்டிக்கா பண்ணிருக்காங்க. ஓகே, போய் பார்த்துடலாம். இங்க ஒண்ணு வச்சிருக்காங்க, என்னது அறிவிப்பு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உண்மையில உண்மைதான் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த அறிவிப்பு, இதெல்லாம் உண்மைதான். சோ கோயிலுக்கு வர வந்து கைலி வந்து கட்டக்கூடாது, கைலி கட்டக்கூடாது, பேண்ட் சட்டை வேஸ்ட் இதெல்லாம் தான் கட்டணும்.
சோ அத உண்மையில அது மாதிரி நான் படிச்சு பார்த்திருக்கேன். இந்த கோயில் போனப்ப உண்மையிலே இந்த அறிவிப்பு இதெல்லாம் இருந்துச்சு. அது அப்படியே வந்து பண்ண கொடுத்துருக்காங்க. சரி வாங்க போய் நம்ம முதல்ல நம்ம பாண்டி முனியை வந்து கும்பிட்டு வந்துடலாம். ஓகே ஏங்க கிட்டத்தட்ட அப்படியே ரியலிஸ்டிக்கா தாங்க இருக்கு. அந்த உண்டியல் கொண்டு பாருங்களேன் ஏங்க, சாமியை பாருங்க அப்படியே இருக்குங்க. அருள்மிகு ஸ்ரீ பாண்டி முனீஸ்வரர் அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கு பாருங்க. ஓகே இங்கே சாமியை கும்பிடலாம், உள்ள போக கூட கருவறைக்கலாம் போய் பார்ப்போம். பரவாயில்லங்க, நல்லா ரியலிஸ்டிக்கா பண்ணிட்டாங்க, வேற லெவல்ல இருக்கு. அப்படியே சாமி சிலை அப்படியே தெரியுதுங்க. ஓகே வேண்டிக்கலாமா? அப்படியே முனீஸ்வரா இந்த தீபாவளி நல்லபடியா போகணும்பா. அடுத்த வருஷம் தீபாவளி நேரத்துல நம்ம சேனல்ல 1 lakh சப்ஸ்கிரைபர் இருக்கணும்ப்பா. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாய் வேற வளருது. ஓகே வேற ஏதாவது இருக்கா நான் அப்படியே காட்டிடுறேன். நான் மெயின் அதுக்கு தான் வந்தேன். ஸோ இங்க வந்து விநாயகர் சன்னதி தான் இருக்கு. ஸோ விநாயகர் சன்னதி ஓகே, அங்கிட்ட வேற எது இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. வேற என்னெல்லாம் இருக்கு? ஏன்னா அந்த தொட்டி கட்டுற இடங்க அப்படியே இருக்கு பாருங்க. இதுவும் நான் பார்த்திருக்கேன், தொட்டி கட்டுற இடம்லாம் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்த வழிதான், வந்த வழி இல்லை, இது வந்து இன்னொரு வழி. ஸோ அதுக்கு மேலே போக முடியல. அங்கே வந்து அன்னதானம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க பஸ் எடுத்துருக்கு அங்கே கிட்ட போ. ஓகே பஸ் எடுத்துட்டு கிட்ட போய் அங்கே என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். எட்டு வண்டிய ஸோ சைடில் தான் போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே இது என்னது? முனி காணிக்கை செலுத்தும் இடம்னு நினைக்கிறேன், அதுவாதான் இருக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா அன்னதான கூடம். இல்ல இதான் அன்னதான கூடமா? பரவாயில்ல, ஒண்ணு நல்லா ரியலிஸ்டிக்கா பண்ணியிருக்காங்க, வேற லெவல்ல இருக்கு. இது என்னது? சிக்கன் காணிக்கை. ஓகே இங்க ஒரு கோயில் இருக்குங்க, இதை நான் கவனிக்கவே இல்லை இந்த மூடி எத்தனதுல இருந்து. வாங்க போய் பார்த்துட்டு தரோம். ஏங்க அந்த ஆலமரம் கொண்டு அப்படியே செஞ்சிருக்காங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. அங்க பாருங்க மணி கூட இருக்கு பாத்தீங்களா? மணிடுறா ஹாய், நல்லா இருக்குங்க. பாத்தீங்களா அந்த மரம் கொண்டு அவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த மரம்லாம் உண்மையில இங்க இருக்கும். இவர் வந்து கருப்பார் நினைக்கிறேன். கருப்பார யாரு? இவர் கிட்ட போய் பாத்துடலாம். ஏங்க முருகரா இருக்குமோ? முருகர் மாதிரிதான் தெரியுது. இது என்ன சாமின்னு சரியா எனக்கு தெரியல, கிட்ட போய் பார்ப்போம். முனீஸ்வரர் தான், என்ன சாமின்னு தெளிவா தெரியல. ஒருவேளை நீங்க போயிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நானும் போயிருக்கேன் தான், பட் இது என்னன்னு சரியா எனக்கு தெரியல இந்த சாமி யாருன்னு. சரி ஓகே விடுங்க. ஓகே கைஸ் வெல்கம். ஓகே வெல்கம் சொல்றேன் பாருங்க. ஓகே கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. எல்லாரும் தீபாவளி சேஃப் அண்ட் செக்யூரா கொண்டாடுங்க. வெடியெல்லாம் கையில பிடிச்சு போடாதீங்க, ஏன்னா ரொம்ப ஆபத்து. ஓகே கைஸ் பாய் பாய், சியோ. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை எல்லாரும் தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டார்க் டிராகன் கேமிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.